அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலன் மேக்ஸ் டாப்பர் டெஸ்ட் பேட்சில் பசில்ஸ்ன்றது ஒரு 3 டைப்பாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு என்னென்னா கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஒரு 13 சம்ஸ் பார்த்துருப்போம். அது என்னன்றது இது வந்து பார்த்திங்கன்னா பசில்ஸு சீட்டிங் டைப், அதாவது மையத்தை நோக்கியோ அல்லது ஒரே நேர்கோட்டிலோ அல்லது ஒரு 4 பேராகவோ இது மாதிரி சீட்டிங் டைப்பில் அமர்ந்திருக்க முறையில் நிற்கிற முறையில் இது மாதிரி கான்செப்ட்டில் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதோட ஆன்சருக்கு இதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னு இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ். சரி, முதல்ல கொஞ்சம் நல்லா கவனி, கொஸ்டின்ஸை படிக்குங்க. இங்கே பாருங்கள், பிக்யூஆர்எஸ்டி இந்த 5 நபர்கள் ஒரு வட்ட மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் ஒரு வட்டத்தை வரைகிறேன். அதானே 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு அதானே ரைட். அடுத்தது ஆர் என்பவர் டீயின் இடதுபுறத்தில் உள்ளார். இப்போது நல்லா கவனிங்க, இது 6 அப்படின்னா யாருக்கு? ஆர் என்பவர் டீக்கு இடதுபுறம். நல்லா கவனிக்கணும். இங்கே இருக்காருன்னா இது இவருக்கு வலதுபுறம்னா இந்த பக்கம் போகும், இடதுபுறம்னா இந்த பக்கம் வரும். ஓகேவா? ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிக்கணுங்க. அதே ஒரு லைன் வரைகிறோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். ஒரு வட்டம்னா அவருக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். ஆர் என்பவர் டீயின் இடதுபுறம். ஆர் என்பவர் டீயின் இடதுபுறம் இருக்காரா? அடுத்தது பி என்பவர் எஸ் மற்றும் டீக்கும் நடுவில். இப்போ டி இங்கே இருக்கார் இல்லையா? அப்போது பி என்பவர் இது பி, எஸ் மற்றும் டிக்கு நடுவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போது மொத்தம் 5 பேருன்றது தெரிஞ்சு போச்சு. 4 பேர் குறிச்சிட்டோம். அப்போ அடுத்தது ஒருத்தர் கண்டிப்பாக இங்கே யார் தான் வந்தானோ கியூன்றது இங்கே தான் உட்கார வச்சாகணும். இப்போ பாருங்கள், எனில் ஆரின் இடதுபுறம் உள்ளவர் யார்? இது ஆருக்கு இடதுபுறம் யார் இருக்கார்? கியூ தான் சரியான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பாம்பே, கியூ தான் சரியான ஆன்சர். ஸோ இது மாதிரி படம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அடுத்த கான்செப்டை என்ன கேள்வி கேட்டாலும் போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த பாருங்கள், செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். பிக்யூஆர்எஸ்டியு என்ற 6 நபர்கள் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், வடக்கு நோக்கி அப்படின்னு போகிறோம். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஓகேவா? ஆர் என்பவர் பிக்கும் டிக்கும் நடுவே. முதல்ல இங்கே சின்னதாக ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் மெர்ச் பண்ணுவோம். ஆர் என்பவர் யாருக்கு அப்படின்னா பிக்கும் டிக்கும். அதானே? இங்கே பாருங்கள், இன்னாண்டி டி வரலாம், இன்னாண்டி பி வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஆனால் மெர்ச் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொள்ளலாம். ஆர் நடுவில் இருக்கிறாரே தவிர யாருக்கு இடையில் எந்த பக்கம் இருக்கிறாருலாம் சொல்லலை, நடுவில் இருக்கார். அடுத்து எஸ் என்பவர் கடைக்கோடியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? அப்போ எஸ் என்பவர் கடைசியில் இங்கேயும் எஸ் வரக்கூடாது, இந்த லாஸ்ட்லேயும் எஸ் வரக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் எஸ்ஸை போட்டு அடிச்சிட்டேன். அடுத்தது கியூ என்பவர் டீக்கு வலதுபுறத்தில். இங்கே பாருங்கள், டி இங்கே இருக்கார் இல்லையா? டீக்கு வலதுபுறத்தில் யார்? கியூ அப்படின்னு போடுறோம். ஓகேவா? போட்டாச்சு. அடுத்து யூ என்பவர் வலதுபுற கடத்துக்கோடியில் இல்லை. அப்போ யூ வந்து வலதுபுற கடைக்கோடியில் இல்லைன்னா அப்போ இடதுபுற கடைக்கோடியில் தான் யார் போட்டாகணும்? யூ போட்டாகணும். ஏன்னா இடையில யூ போடக்கூடாது. ஏன்னா 1 2 3 4 லைனாக இருக்குது இல்லையா? அப்போ 4 1 2 3 4 லைனாக வரணும்னா அப்போ கண்டிப்பாக இங்கே யார் தான் போட்டாகணும்? யூ தான் போட்டாகணும். ஓகேவா? புரியுதா என்னங்கன்றத? அதெல்லாம் பார்த்துக்குங்க. சரி, எஸ் எங்கே போகிறது? இந்த லாஸ்ட்லேயும் போட முடியாது. 1 2 3 லைனாக வரும். இந்த 4 வந்து லைனாக வரணும். கண்டிப்பாக எஸ் இங்கே தான் போட்டாகணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பி ஆர் டி கியூ. அவ்வளோதாங்க ஆன்சர். பாருங்கள், லைனாக 6 பேர் கொஸ்டின். ஏன்னா எஸ் இந்த லாஸ்ட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த லாஸ்ட்டில் யூ மட்டும் தான் இருக்காருன்னா அப்போ கண்டிப்பாக இங்கே எஸ்ஸை போட்டால் தான் இந்த 4 பேர் லைனாக உட்கார வைக்கணும்னு சொல்லி வச்சு இல்லையா? பட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஆர் என்பதுக்கு இடதுபுறத்தில் அடுத்ததாக உள்ளவர் யார்? ஆர் என்பதுக்கு இடதுபுறத்தில் யார் இருக்கார்? பி தான் இருக்கார். ஸோ பாம்பே தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபசில்ஸில் போய் நான் 3 டைப்பாக பிரித்து ஆர்எஸ் அகர்வால் எப்படி கொடுத்துருப்பாரோ அதே மாதிரி கொடுத்துட்ருக்குங்க. ஸோ 99 இதை கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்சில் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் அகர்வால் தான் வரும். பார்த்துக்குங்க. ஏஆர்டிஎஸ்வி என்ற 5 பெண்கள் ஒரு ஐங்கோண மேஜைன்றது உங்களுக்கு தெரியும் அதானே? இங்கே பாருங்கள், இப்படி போகும். இதான் ஐங்கோண மேஜை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை பேர்? ஏஆர்டிஎஸ்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏ என்பவர் ஆருக்கும் டிக்கும் இடையே இருக்கார். இப்போ ஏ இங்கே வரைகிறேன். ஓகேவா? ஆருக்கு டிக்கும் அப்படின்னா இங்கே ஆருக்கும் டிக்கும். சப்போஸ் இங்கே 6 போடலாம், இங்கே டி போடலாம். ஸோ அடுத்தடுத்த லைன் வரும்போது மேட்ச் ஆகலாம், டக்குன்னு மாற்றிக்கணும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இது மாதிரி மாற்றிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ் என்பவர் விக்கு இடதுபுறம் உள்ளார். இதில் லிங்க் பண்ண முடியலையா? இப்போ அடுத்து வரேன். ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு இடதுபுறம் உள்ளார். ஆர் என்பவர் இங்கே எஸ்ஸு போட்டுனா எஸ்ஸுக்கு இடதுபுறம் இங்கே இருப்பார். ஸோ
சப்போஸ் இங்கே ஆறு போட்டிருந்தா எஸ் இங்கே போட்டால் எஸ்ஸுக்கு வலதுபுறம் ஆறு வந்துடுவார். அதனால் கண்டிப்பாக இங்கே டியை போட்டு தான் ஆகணும், இங்கே ஆறு தான் போட்டாகணும். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் விட்டு பாருங்க. எஸ் என்பவர் விக்கு இடதுபுறம் உள்ளார். எஸ்ஸு யாருக்கு? விக்கு இடதுபுறம் எஸ் இருக்கார். கரெக்டாக போட்டாச்சா? அவ்வளோதாங்க. ஸோ 5 பேரையும் கரெக்டாக உட்கார வச்சாச்சு. என்ன கேட்குறாங்கன்னா வியின் வலதுபுறத்தில் இங்கே தான் வி இருக்கார். வியின் வலதுபுறம்னா யார்? டி. விக்கு இடதுபுறம் எஸ்ஸு. அப்போ வியின் வலதுபுறம் உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டி தான் சரியான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் வந்து சி, ஆன்சர் வந்து டி. ஓகேவா? ரைட். அடுத்தது 4வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஏபிசிடிஇஎஃப் என்ற 6 நபர்கள் ஒரு வட்டமாக சமதூரத்தில், நல்லா கவனிக்கணும், ஒரு வட்டமாக சமதூரத்தில் 1 2 3 4 5 6 சமதூரத்தில் இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பி என்பவர் எஃப்க்கும் சிக்கும் நடுவில். இப்போ பி இதை எடுத்துக்கிட்டேன், எஃப்க்கும் சிக்கும் நடுவில். சப்போஸ் அடுத்த லைன் வரலன்னா இங்கே சியை போட்டுக்கணும், இங்கே எஃப் போட்டுக்கணும். நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து ஏ என்பவர் ஈக்கும் டிக்கும் இடையில். ஏ என்பவர் ஈக்கும் டிக்கும் இடையில். அப்போ இந்த 3 லைனை தான் இங்கே போட்டாகணும். அப்போ ஏ என்பவர் யார் அப்படின்னா ஈக்கும் டிக்கும். இது அடுத்த லைன் வரலன்னா மாற்றி கூட போட்டுக்கலாம். அடுத்தது எஃப் என்பவர் டிக்கு இடதுபுறத்தில் இருக்கார். இங்கே பாருங்கள், எஃப் என்பவர் டி இடதுபுறம்னா அப்போ டி இங்கே போட்டாகணும் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, வரலன்னா மேட்ச் பண்ணி மாற்றிக்குங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஏ என்பவர் யாருக்கும்? ஈக்கும் டிக்கும். அப்போ டி இங்கே போட்டேன், இங்கே ஈயை போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எஃப் என்பவர் டி இடதுபுறம். டி இங்கே இருக்காரா? இங்கே பாருங்கள், படமே டோட்டலாக தப்பாக வருது. அப்போ மஸ்ட்டு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அப்படியே இதை மாத்திரம் பாரு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? பி என்பவர் எஃப்க்கு சிக்கும். ஸோ பி என்பவர் இங்கே எஃப்னு போட்டோம் இல்லையா? இப்போ இங்கே சின்னு போட்டுக்குங்க, இங்கே எஃப்னு போட்டுக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது எஃப் என்பவர் டிக்கு இடதுபுறம். எஃப் என்பவர் அப்போ டிக்கு இப்போ லாஸ்ட் லைன் வரேன். எஃப் என்பவர் டிக்கு இடதுபுறம், எஃப் டிக்கு இடதுபுறம் அப்படின்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு ஏ என்பவர் ஈக்கும் டிக்கும் இடையில் இருக்காரு. அப்போ இது ஏவை போட்டேன், இங்கே ஈக்கும் டிக்கும் இடையில் இருக்கிறார். முடிஞ்சு போச்சா? இதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு போடும்போது மேட்ச் ஆகலாம், டக்குன்னு மாற்றி போட்டுன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? ஏவுக்கும் எஃப்க்கும் இடையில் யார் இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ இருக்கார், எஃப் இருக்கார். ஏவுக்கும் எஃப்க்கு இடையில் யார் இருக்கா? டி இருக்கார். ஸோ சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 5வது கொஸ்டின்ஸ். ஏபிசிடிஎஃப் என்ற 6 நபர்கள் வரிசைக்கு 3 பேர் வீதம் இரு வரிசைகள் அமர்ந்துள்ளனர். இங்கே பாருங்கள், 1 2 3. ஸோ 1 2 3 ஒரு வரிசையில் 3 பேர் வீதம் அமர்ந்திருக்காங்க. டி என்பவர் சிக்கு மூளை விட்டதாக அமைந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், சி என்பவர் டிக்கு மூளை விட்டத்தில் இருக்கார். நெக்ஸ்ட்டு பி என்பவர் ஈக்கு எதிராக அமைந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பி என்பவர் ஈக்கு எதிராக இருக்கார். சப்போஸ் மேலே ஈன்னு போட்டாலும் கீழே பீன்னு போட்டுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த லைன் வரும்போது டக்குன்னு மாற்றிக்கணும். ஏன்னா இந்த கார்னர்லையும் போட முடியாது, இந்த கார்னர்லையும் போட முடியாது. பியும் ஈயும் ஏன்னா எதிரில் இருக்கணுன்றாங்க. அப்போ கண்டிப்பாக பியும் இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இ என்பவர் ஏவுக்கும் சிக்கும். கரெக்டாக? அப்போ பாருங்கள், அப்போ இ இங்கே தான் போட்டாகணும், மேலே இங்கே போடக்கூடாது. ஏன்னா இ என்பவர் ஏவுக்கும் சிக்கும். அப்போ ஏ இங்கே போட்டாச்சு. அப்போ எது இல்லைங்க? ஏபிசிடிஇ. இப்போ இங்கே எஃப் வரும். முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? டி மற்றும் சியை தவிர மூளைவிட்டம் எதிராக இருந்தப்போ யார்? சிடி மூளைவிட்டத்தில் இருக்கிறாங்க. வேறு யார் மூளைவிட்டம்? ஏவும் எஃப்பும். அப்போ என்ன ஆன்சர்? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது மாதிரி போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் தாங்க. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும், ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின்ஸு. ஏபிசிடிஎஃப் என்ற 6 நபர்கள் ஒரு மட்ட மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டது வட்ட மையத்தை நோக்கி. ஓகேவா? டி என்பவர் சி மற்றும் பிக்கு. இங்கே பாருங்கள், இது டி என்பவர் சி மற்றும் பிக்கு அப்படின்னு போட்டேன். நல்லா பாருங்கள், டி என்பவர் நல்லா கவனிங்களா, கொஸ்டின் பாரு. டி மற்றும் சிக்கு இடையே பி உள்ளார் அப்படின்றாங்க. அப்போது இங்கே சி இதை அழைச்சிட்டேன். சி மற்றும் டிக்கு இடையே யார் இருக்கார்? பி இருக்காருன்னு போட்டேன். ஆனால் இங்கே டியும் வரலாம், சியும் வரலாம். அடுத்தடுத்த லைன் வரும்போது மாற்றிக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், டி என்பவர் சிக்கும் டிக்கும் சிக்கும் இடையே பி உள்ளார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ என்பவர் ஈக்கும் சிக்கும். அப்போ ஏ இங்கே போட்டால் சி இங்கே இருக்கார். ஏ என்பது ஈக்கும் சிக்கும் இடையே இருக்கார். டின் வலப்பக்கம் எஃப் உள்ளார். இங்கே டிக்கு வலதுபுறம் யார்? கரெக்டாக எஃப்னு வருது பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இப்போ ஏ மற்றும் எஃப்க்கு இடையில் உள்ளவர் யார்? ஏவுக்கும் எஃப்க்கு இடையில்
தாங்க இருக்காரு. ஸோ டி தான் சரியான ஆன்சர். ஸோ பசில்ஸில் இது மாதிரி இந்த டைப்பாக பிரித்து நடத்திட்டுருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏபிஆர்எக்ஸ்எஸ்இசட் ஆகியோர் ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். மொத்தம் எத்தனை பேர் கணக்கு பண்ணுங்க? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 பேர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்பது ஆர் என்பவர் ஆர் மற்றும் இசட்டு நடுவில் எஸ் உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்களா? இங்கே பாருங்கள், இதை போட்டுட்டு கரெக்டாக வைக்கணும். ஆர் மற்றும் இசட்டுக்கு நடுவில் யார் இருக்கார்? எஸ் இருக்கார். இசட் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஏ மற்றும் பி முனைகளில் அமர்ந்துள்ளனர். அப்போ இங்கே ஏ அப்படின்னு வரலாம், அல்லது பி அப்படின்னு வரலாம். இங்கே பாருங்கள், ஏன்னு வரலாம், இங்கே பின்னு வரலாம். முனைகளில் 2 பேரும் இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஏயின் இடதுபுறம் ஆர் அமர்ந்துள்ளார். அப்போது ஏ இங்கே போடக்கூடாது. ஏன்னா ஏவுக்கு இடதுபுறம் யாருமே இல்லை. ஆனால் ஏவை இங்கே போட்டால் ஏயின் இடதுபுறம் யார் இருக்கார்? ஆறுன்னு போடலாம். அப்போ இங்கே கண்டிப்பாக ஏ தான் போட்டோன்னா இங்கே பி வராது. ஓகே, இங்கே ஏ போட்ட பிறகு இந்த பக்கம் ஏ வராது, இந்த பக்கம் பி மட்டும் தான் வரும். அவ்வளோதாங்க. இப்போ ஆர்எஸ்வி அப்படின்னு இருக்கா? இங்கே பாருங்கள், ஆர் இங்கே இருக்குது, எஸ் இங்கே இருக்குது, இசட்டு இங்கே இருக்குது. மீதி ஒரு ஆள் யார்? பி போட்டாச்சா? பி போட்டாச்சு. அடுத்தது ஏ போட்டாச்சு. அப்போ ஏ இங்கே வரணும் இல்லையா? ஏ இங்கே வந்துருச்சு. அடுத்து ஆறு வந்துருச்சு, எக்ஸு வரணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஸோ பியின் வலதுபுறம் உள்ளவர் யார்? பி இங்கே இருக்கார். பியின் வலதுபுறம் யார்? எக்ஸு. சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 8வது கொஸ்டின்ஸுங்க. ஸோ 5 குழந்தைகள் ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 ஒரு வரிசையில் அமர்ந்திருக்காங்க. அதானே? எஸ் என்பவர், நல்லா கவனிக்கணும், எஸ் என்பவர் பிக்கு அடுத்தபடியாக ஆனால் டிக்கு அடுத்தபடியாக அமரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். எஸ் என்பவர் பிக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, ஆனால் டிக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எஸ் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு பி பட் நாட் டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது என்ன சொல்கிறாங்க? எஸ் என்பவர் பிக்கு அடுத்தபடியாக, இங்கே பாருங்க, எஸ் என்பவர் பிக்கு அடுத்தபடியானா பக்கத்தில், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் டிக்கு அடுத்தபடியாக வரல, இது அடுத்த லைன் வரும்போது சேர்த்துக்கலாம். அடுத்தது ஆறுக்கு அடுத்தபடியாக கே உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆறுக்கு அடுத்தபடியாக கே உள்ளார். இல்லை இந்த பக்கம் பார்த்தா இப்படி ஒன்றா இருக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஆர் என்பது இடது கடைக்கோடியில் அமர்ந்துள்ளார். அப்போ லாஸ்ட்டில் ஆறுன்னு வருது. அப்போ நான் என்ன சொன்னேன்? இதை மாற்றி கே இங்கே வரலாம், ஆறு இங்கே வரலான்னு. அப்போ இங்கே ஆறு போட்டாச்சு, கண்டிப்பாக இங்கே கே தான் வரும். ஓகேவா? கேவுக்கு அருகில் டி அமரவில்லை. அப்போ டி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 2 இடத்துல தான் டி வரணும். ஓகேவா? ஆனால் எஸ்பி இங்கே இருக்கா? அப்போ கண்டிப்பாக இது எஸ்பியை போட்டுட்டு இங்கே கண்டிப்பாக டீயை தான் போட்டாகணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், கேவுக்கு அருகில் டி வரலைன்னா, கேவுக்கு பக்கத்தில் டி இங்கே வரக்கூடாதுன்னா அடுத்து இங்கே தான் போட்டாகணும். இங்கே 2 பக்கத்தில் போடக்கூடாது. ஏன்னா எஸ்ஸும் பியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? எஸ்ஸுக்கு பக்கத்தில் அமர்ந்துள்ளவர் யார்? எஸ்ஸுக்கு இருபுறமும், பியும் கேவும். அதானே? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். இங்கிலீஷில் பாருங்கள், ஹூ இஸ் சிட்டிங் அட்ஜசன்ட் டு எஸ். எஸ்ஸுக்கு அருகில் உள்ளவர்கள் யார் யார்? கேவும் பியும் தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 9வது கொஸ்டின்ஸ். இதான் சமீபத்தில் குரூப் 1ல் கேட்ட கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு வரிசையில் 5 பெண்கள் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? முதல்ல ராஷி என்பவர் சுலேகாவிற்கோ அல்லது அப்பாவிற்கோ பக்கத்தில் அமரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? என்ன சொல்கிறாங்க? முதல்ல ராஷி என்பவர் சுலேகாவிற்கு அப்பாவுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அனுராதா என்பவர் சுலேகாவிற்கு பக்கத்தில் அமரவில்லை. ராஷி என்பவர் மோனிகாவிற்கு பக்கத்தில் அமர்ந்துள்ளார். இங்கே முதல்ல வரேன். இங்கே பாருங்கள், ராஷி யாருக்கு அப்படின்னா மோனிகாவுக்கு பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? மோனிகா இந்த பக்கம் வரலாம், ராஷி வரலாம். அடுத்தது வரிசையின் நடுவில் மோனிகா. அப்போ மோனிகா இங்கே இருக்காருங்க. அதானே? ஸோ மோனிகா எங்கே இருக்காருன்னா அடுத்த ராஷி என்ன வரலாம்? இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் வரலாம். இங்கே பாருங்கள், இங்கே ராஷி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் லைன் வரலாமா? ராஷி என்பவர் சுலேகாவிற்கு அப்பாவுக்கு பக்கத்தில் அமரவில்லை அப்படின்னா ராஷி இங்கே போட்டால் தான் இங்கே சுலேகாவும் அப்பாவுக்காவும் போடலாம். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இங்கே எங்கன்னா போட்டால், ஓகேவா,
இந்த பக்கம் சுலேகா அப்போ என்னான்னு வந்துடும். அதனால் முதல்ல இங்கே போகிறோம் பாருங்க, ராஷி இங்கே போட்டு இங்கே சுலேகாவும் அல்லது அப்பா அதானே, இங்கே பாருங்கள் சுலேகா அப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, அவ்வளோதாங்க. அப்போ இங்கேருந்து நான் இங்கே லாஸ்ட்டாக யார் வருவான், அனுராதான் தானே. அனுராதா சுலேகாவிற்கு பக்கத்தில் அமரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அனுராதா என்பவர் சுலேகாவிற்கு பக்கத்தில் அமரவில்லை அப்படின்னாங்க. சுலேகா ரெண்டுத்துலையும் இங்கே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டா கூட அனுராதா இங்கே பக்கத்தில் வரக்கூடாது, ஏன்னா மூணு. அப்போ கண்டிப்பாக இங்கே யார் தான் வருவார், அனுராதா தான் வருவாங்க. முடிஞ்சு போச்சா, அவ்வளோதாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, கீழே உள்ளவர்கள் யாருக்கு பக்கத்தில் அனுராதா இருக்காரு, அனுராதா யாருக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, ராஷிக்கு பக்கத்தில். அப்போது ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ இது மாதிரி ஒரு டேட்டாவை கண்டுபிடிச்சிட்டு போடணுங்க, பார்த்துக்குங்க. அடுத்த 10வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். 4 நண்பர்கள் HIJK மையத்தை நோக்கி ஒரு சதுரத்தின் 4 மூலைகளிலும் அமர்ந்துள்ளனர். ஒரு சதுரம்னு எடுத்துக்கிட்டேன், ஸ்கொயரில். ஸோ 4 மூலைகளும் இருக்காங்க. யார் யார், HIJK. நெக்ஸ்ட்டு H மற்றும் J இருவரும் எதிர்குறுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ H அப்படிங்க எடுத்துக்கிட்டேன், இங்கே என்ன எடுத்துட்டேன், Jன்னு எடுத்துட்டேன். ஓகேவா, அடுத்தது I என்பவர் Hக்கு உடனடியாக இடதுபுறத்தில். I என்பவர் Hோட இடதுபுறத்தில் இருக்கார். இங்கே பாருங்கள், I என்பவர் Hன் இடதுபுறம். H இங்கே இருக்காருன்னா இந்த பக்கம் யார், I வந்து இங்கே இருக்கார். அப்போது இங்கே கண்டிப்பாக யார் வருவார், K வருவார். முடிஞ்சு போச்சா, அவ்வளோதாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, Jயின் வலதுபுறத்தில், J இங்கே இருக்காருன்னா Jயின் வலதுபுறத்தில் யார் இருக்கார், IA. ஸோ B தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 11வது கொஸ்டின்ஸ். ABCDEF என்ற 6 நண்பர்கள் வடக்கு நோக்கி ஒரே வரிசையில் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. 1 2 3 4 5 6 நபர்கள். ஓகேவா, ஏ மற்றும் ஈக்கு நடுவில் சி உள்ளனர். நல்லா கவனிக்கணும். ஏ மற்றும் ஈக்கு நடுவில் யார் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நெக்ஸ்ட்டு டி என்பவர் கடைசியில் அமரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே கண்டிப்பாக டி வரக்கூடாது, இங்கே கண்டிப்பாக டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈக்கு வலதுபுறத்தில் உடனடியாக பி அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்கு உடனடியாக வலதுபுறத்தில் யார், பி. பாருங்கள், இந்த 4த்தையும் மெச் பண்ணிட்டேன். இந்த 4 தான் இங்கே போடணும். 1 2 3 4 லைனாக போட்டாகணும். ஓகேவா, அடுத்து என்ன வரி படிங்க, வலது பக்க கடைசியில் எஃப் அமரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல யாரும் வரக்கூடாது, எஃப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது உள்ள 4 லைனாக உட்கார வச்சாகணும் இந்த 4 பேரையும். ஓகேவா, எஃப் இங்கே வரக்கூடாதுண்ணா, அப்போ கண்டிப்பாக இங்கே எஃப் போட்டாகணும். இந்த 4 லைனில் போட்டுக்குங்க, ACEB அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் யார், ABCD வருவார். அப்போ டிஏ இங்கே போட்டேன். இருங்க, தப்பாக போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு வரி பாருங்களேன், டி என்பவர் கடைசியில் அமரவில்லைன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ டி இங்கே வரக்கூடாது தானே. அப்போது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த 4 பேரை லைனாக உட்கார வச்சோன்னா எஃப் இங்கே லாஸ்ட்டில் போட்டேன் அதுதானே. ஸோ வலது பக்கம் கடைசியில் எஃப் இல்லைன்னா எஃப் இங்கே போட்டேன். நெக்ஸ்ட்டு டிஏ இங்கே போட்டுடுறேன், ஏன்னா டி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட்டில். இப்போ அடுத்த 4 லைனாக இங்கே போட்டுக்கலாம், ACEB. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா, புரியுதாங்க. ஸோ லாஸ்ட்டில் ரெண்டுத்துலேயும் டி வரக்கூடாது சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் வலது கோடியில் எஃப் வந்து வலது பக்கம் கடைசியில் எஃப் இல்லைன்ட்டாங்க. அப்போ எஃப் இங்கே போட்டாகணும், டியை பக்கத்தில் போட்டாகணும். மீதி இந்த 4 லைன் அப்படியே போட்டுட்டுங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, டியின் வலதுபுறத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர், இதுக்கப்புறம் நடுவில் யார் இருக்கிறார், 2 பக்கம் நடுவில் யார், இவருக்கு என்ன கேள்வி கேட்டாலும் போட்டுடலாங்க. டிக்கு வலதுபுறத்தில் 1 2 3 4 பேர் இருக்காங்க. அப்போ டி ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இது. ABCDEH என்ற 8 நபர்கள் ஒரு வட்ட மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வட்டத்தை வரைகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பேரை நான் போட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. பி என்பவர், ஓகேவா, இங்கே பாருங்கள், பி என்பவர் ஜிக்கும் டிக்கும், ஜி இங்கே போட்டேன், எங்கே டி இங்கே போகிறோம். சப்போஸ் இங்கே டி போட்டாலும் ஜி போட்டாலும் அடுத்தடுத்த லைன் வரும்போது அப்படியே மாற்றிக்கணும். கொஞ்சம் போச்சா ஃபஸ்ட் லைனு. எங்கே பி என்பவர் ஜிக்கு டிக்கு. அடுத்தது ஹெச் என்பவர் பிக்கு இடதுபுறம் 3வதாக இருக்கார். பிக்கு இடதுபுறம் 3வதாகும். 1 2 3. அப்போ இங்கே ஹெச்சை போட்டேன். புரியுதா, பி இங்கே இருக்கார், நான் இடதுபுறம் தானே. 1 2 3வதாக யார் இருக்கார்,
எச் இருக்காரு. ஓகேவா? ஏவுக்கு வலதுபுறம் 2வதாக உள்ளார். எச் என்பவர் பிக்கு இடதுபுறம் 3வதாகவும் ஏவுக்கு வலதுபுறம் 2வதாகவும் இருக்காரு. அப்போ ஏ எங்கே போட்டால் வலதுபுறம் என்ன வரும்? இந்த இடத்துல ஏ வரும், இங்கே இடதுபுறம் இங்கே இருக்காரு எச். பிக்கு 3வதாகவும் ஏவுக்கு 2வதாகவும் வலதுபுறத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சி என்பவர் ஏவுக்கும் ஜிக்கும் இடையில் இருக்காரு. அப்போ ஏ இருக்குது, ஜி இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரும்? சி தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பியும் இயும் எதிரும் புதிராக அமையவில்லை. அப்போ இங்கே என்ன அடுத்தது? இ போட்டாகணும். எஃப் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே இல்லை எஃப் வரும். இந்த பிக்கு நேராக யார் இருக்கா அப்படின்னா எஃப் தான் இருப்பார். ஏன்னா பி வந்து இக்கு எதிர்ப்புறா இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ இது கண்டிப்பாக எஃப்னு போட்டாகணும். இதை ஈன்னு போட்டாகணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ கீழ்கண்ட கூற்றுகள் எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. சி என்பவர் டியின் வலதுபுறம் 3வது. சி என்பவர் டிக்கு வலதுபுறம் 1 2 3 இது சரிங்க. ஓகேவா? எது தவறுன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஏ என்பவர் சிக்கும் எஃப்க்கும் இடையில் இருக்காரு. ஏ என்பவர் சிக்கும் எஃப்க்கு இடையில் இருக்காரு. இதுவும் சரி. ஏ மற்றும் டியும் எதிரும் புதிருமாக உள்ளார். இப்போ பாருங்க, ஏவும் டியும் எதிரும் புதிரும் தான். ஸோ அதுவும் சரி. அடுத்தது இ என்பவர் எஃப்க்கும் டிக்கும் இடையில் இருக்காரு. இ என்பவர் எஃப்க்கும் ஹெச்சுக்கு தான் இடையில் இருக்காரு. அப்போ எது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேவா? பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸுங்க. படம் போட்டால் தான் போட முடியும். பார்த்துக்குங்க. அடுத்தது 13வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஏபிசிடிஇஎஃப்ஜி என்ற 7 குழந்தைகள் வரிசையில் நிற்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 குழந்தைகள் போட்டுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜி என்பவர் டியின் வலதுபுறத்திலும் பிக்கு இடதுபுறத்திலும் இருக்காரு. நல்லா கவனிக்கணும். ஜி நடுவில் இருக்காரு. டியின் வலதுபுறத்திலும் பிக்கு இடதுபுறம் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஏ என்பவர் சியின் வலதுபுறம் உள்ளார். ஏ என்பவர் சியின் வலதுபுறம் உள்ளார். நெக்ஸ்ட் ஏவுக்கும் டிக்கும் இடையில் ஒரு குழந்தை உள்ளது. அப்போது ஏவை இங்கே போட்டேன். ஏவுக்கு டிக்கும் ஒரு குழந்தை இருக்காங்க. ஓகேவா? ஏ பக்கத்தில் யார்? சி இருக்காரு. முடிஞ்சு போச்சுங்க. ஸோ 1 2 3 4 5 6 1 இருக்கு இல்லையா? அடுத்தது டிக்கும் எஃப்க்கும் இடையில் 2 குழந்தைகள் உள்ளனர். டிக்கும் எஃப்க்கும் இடையில். ஸோ எஃப் இங்கே போட முடியாது. இப்போ லாஸ்ட்டாக தான் எஃப் போட்டாகணும் அதானே? அப்போது ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு இங்கே என்ன பண்ணுறேன்? எஃப்னு போகிறேன். இது அப்படியே உட்கார வைங்க. இப்போ பாருங்க, லாஸ்ட்டில் எஃப், அடுத்தது பி, அடுத்து ஒரு குழந்தை இருக்குது, அதாவது ஜி, அடுத்தது டி, ஒரு குழந்தை இருக்குது, அடுத்தது ஏ, சி. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நடுவில் எது விட்டு போயிருக்கு பாருங்கள், இ விட்டு போயிருக்கா? அவ்வளோதாங்க, இ இங்கே முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த வரிசையில் நடுவில் உள்ள குழந்தை என்ன? 1 2 3 4 5 6 7னா இப்போ நடுவில் யார் இருக்கா? டி தான் இருக்கார். அப்போது சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட்டுங்க. ஸோ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு 14வது கொஸ்டின்ஸ். 7 பேர் ஒரு வரிசையில் நிற்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 பேரை வரைஞ்சிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6. எப்பவுமே இந்த வரிசை அப்படின்னா இதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி இது இடதுபுறம், இது வலதுபுறம் அப்படின்னு எடுத்துக்கணும். Q என்பவர் ஆருக்கு இடம் இருந்தும் பிக்கு வலது பக்கமாக உள்ளார். நல்லா கவனிக்கணும். யாருன்னா Q என்பவர் ஆருக்கு இடதுபுறமும் பிக்கு வலதுபுறமும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து O என்பவர் பிக்கு இடம் இருந்தும் எண்ணுக்கு வலப்புறம். O என்பவர் பிக்கு இடப்புறம் இருந்தும் எண்ணுக்கு வலதுபுறமும் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபோல் S என்பவர் ஆருக்கு வலதுபுறமும். நல்லா கவனிக்கணும். S என்பவர் ஆருக்கு வலதுபுறமும் டிக்கு இடதுபுறமும் இருக்கார். இப்போ இந்த 3 லைனை வச்சு ஒரே லைனாக வரையணுங்க. வரையலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வரும் பாருங்கள், பி ஆரம்பிக்கலாமா? இங்கே பாருங்கள், பி கியூ ஆர். இங்கே அடுத்தது ஆர்எஸ்டி. ஆனால் பிக்கு முன்னாடி என்ன இருக்குது? என்ஓ இருக்கா? அப்போது இங்கே பாருங்கள், இது என்னன்னு எடுத்துக்கும், இது ஓன்னு எடுத்துக்கும். இதை கட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சு போச்சா? பாருங்கள், 1 2 3 4 5 6 7 பேர் லைனாக உட்கார வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நடுவில் இருப்பவர் யார்? இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 போச்சுன்னா Q தான் நடுவில் இருக்கார். இப்போ 14க்கு ஆன்சர் என்னென்னா பி, Q தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். அடுத்து பாருங்கள், 15வது கொஸ்டின்ஸு. PQRST
ஆகியோர் எதிர்கொள்ளும் வட்டத்தில் அமர்ந்துள்ளனர். எதிர்கொள்ளும் அதாவது ஆப்போசிட்டில் 6 பேரா 2 4 5 பேர் தானே. 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்படின்னு போட்டேன். ஓகேவா. ஆர் என்பவர் டீக்கு உடனடியாக இடதுபுறம் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரை போட்டேன். டீக்கு உடனடியாக யார் இடதுபுறத்தில் இருக்கார். பி என்பவர் எஸ் மற்றும் டீக்கும். பி என்பவர் இங்கே எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அப்போ இன்னொருத்தர் யார் வேணும் கண்டிப்பாக கியூ இங்கே போட்டாகணும். இப்போ ஆரின் இடதுபுறம் இருக்கவர் யார் அப்படின்னா ஆருக்கு இடதுபுறம் யார் இருக்கார் கியூ இருக்கார். ஸோ பாம்பே தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது 16வது கொஸ்டின்ஸ். 6 நண்பர்கள் ஏபிசிடிஇஎஃப் என்ன சொல்கிறாங்க ஒரு வட்ட மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். 1 2 3 4 5 6. ஓகேவா. ஏயின் எதிர்ப்புறம் டி உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ இங்கே போட்டோம்னா இங்கே ஏயின் எதிர்ப்புறம் டி உள்ளார். சி என்பவர் ஏவுக்கும் பிக்கும் இடையில். அதானே சி என்பவர் ஏவுக்கும் பிக்கும் இடையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ இங்கே போட்டோன்னா ஓகேவா. ஸோ சி என்பவர் ஏவுக்கும் பிக்கும் இடையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கமும் போடலாம் இந்த பக்கம் போடலாம். நான் ஒரு பக்கம் போடுறேன். சி என்பவர் ஏவுக்கும் பிக்கும் இடையில். ஓகேவா. அடுத்து எஃப் என்பவர் இ மற்றும் ஏவுக்கும் இடையில். இந்த பக்கம் போட்டால் தான். அடுத்தது இங்கே யார் எஃப் என்பவர் ஈக்கும் ஏவுக்கும் இடையில் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் உட்கார வச்சாச்சா. பிக்கு இடதுபுறத்தில் இருப்பவர் யார் பிக்கு வலதுபுறத்தில் டி இடதுபுறத்தில் சி இருக்கார். அப்போ 16வதுக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 17வது கொஸ்டின்ஸ். ஏபிசிடிஇஎஃப்ஜி 7 பேர் இடமிருந்து வலமாக அமர்ந்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும். 1 2 3 4 5 6 7 பேர் நிற்கிறாங்க. ஓகேவா. ஏ என்பவர் டிக்கு இடமாகவும் சிக்கு வலமுறமாகவும் இருக்கார். இப்போ ஏ என்பவர் டிக்கு இடமாகவும் சிக்கு வலப்புறமாக அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜி என்பவர் ஈக்கு வலமாகவும் ஈக்கு வலமாகவும் சிக்கு இடதுபுறமாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பி என்பவர் டிக்கு வலமாகவும் எஃப்க்கு இடதுபுறமாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேற்கண்ட அடைப்படையில் இப்போ நான் லைனாக வைக்க போகிறேன். ஓகேவா. உட்கார வைக்கலாமா. முதல்ல என்ன வரும் இ வருமா. இசிஜி இங்கே பாருங்கள் இசிஜி இஜிசி இஜிசி அதானே. இது பாருங்கள் இஜிசி போட்டாச்சா. அடுத்து சிக்கு அப்புறம் ஏடி போட்டாச்சு. டிக்கு அப்புறம் பிஎஃப் போட்டாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வரிசையில் வலது கடைக்கோடியில் நிற்கும் நபர் யார் எஃப். அவ்வளோதாங்க. ஸோ 17வதுக்கு டிஎஃப் தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது 18வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள் ஏபிசிடிஎஃப் என்ற 6 நபர்கள் ஒரு வட்ட வடிவத்தில் சம வடிவத்தில் அமர்ந்திருக்காங்க. 6 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 2 3 4 5 6 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஏ என்பவர் பிக்கு வலப்புறம் 2வதாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ என்பவர் இப்போ பி இங்கே போட்டேன். பிக்கு வலதுபுறம் 2வதாக யார் இருக்கார் ஏ இருக்கார். ஸோ இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அதே நேரத்தில் பி என்பவர் சிக்கு நேர் எதிராக இருக்கார். பி என்பவர் சிக்கு நேரெதிராக இருக்காருன்னு சொல்லிட்டு இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சி என்பவர் டிக்கு இடதுபுறம். சி என்பவர் டிக்கு இடதுபுறம்னா டி இங்கே தானே போட்டாகணும். டிக்கு வலதுபுறம் இது இடதுபுறம் இது. ஓகே. சி என்பவர் டிக்கு இடதுபுறம் அவரை தொடர்ந்து உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்கு நேர் எதிராக டி உள்ளார். ஈக்கு நேர் எதிராக அப்போ இ இங்கே போட்டால் தான் ஈக்கு நேர் எதிராக யார் டி இருக்காருன்னு சொல்லிட்டேன். இப்போ எதுவும் இல்லை பாருங்கள் எஃப் இல்லை. அவ்வளோதான் சார். இப்போது கொஸ்டின்ஸு எஃப் என்பவரும் வட்டத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்களா சொல்லாச்சு. இப்போ ஏயின் இடது பக்கம் இருப்பவர் யார் ஏவுக்கு இடது பக்கம் யார் இருக்கார் இ இருக்கார். அப்போது இ தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ். 5 பேர் உங்களுக்கு எதிரே வரிசையாக அமர்ந்துள்ளனர். ஸோ 5 பேரை உட்கார வைக்க போகிறோம். இப்போ நல்லா கவனிக்க. 1 2 3 4 5. ஓகேவா. எக்ஸ் என்பவர் எக்ஸுக்கு இடதுபுறத்தில் ஒய் உள்ளார். நல்லா கவனிக்கணும். எக்ஸுக்கு இடதுபுறத்தில் யார் இருக்கார் ஒய் இருக்கார். இசட்டின் வலதுபுறத்தில் டபிள்யூ உள்ளார். நல்லா கவனிக்கணும். இசட்டின் வலதுபுறத்தில் யார் உள்ளார் டபிள்யூ உள்ளார். எக்ஸின் வலதுபுறத்தில் வி உள்ளார். எக்ஸ் இங்கே இருக்கார். வலதுபுறத்தில் யார் இருக்கார் வி இருக்கார். மற்றும் ஒய்யின் இடதுபுறத்தில் டபிள்யூ உள்ளார். ஒய் இங்கே போட்டுட்டேன். ஒய்யோட இடதுபுறத்தில் டபிள்யூ உள்ளார்.
இசட் ஒரு முனையில் அமர்ந்துள்ளார். அப்போ இசட் தூக்கி லாஸ்ட்டில் போட்டுக்கலாமா? இங்கே பாருங்கள், இசட்டு டபிள்யூ ஒய், அடுத்து ஒய் எக்ஸ் வியா, ஒய் எக்ஸு வி, அவ்வளோதாங்க. இப்போது இசட் ஒரு முனையில் அமர்ந்துள்ளார், நடுவில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நடுவில் யார் இருக்கார்? ஒய் தான் இருக்கார். அப்போ 19வதுக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஏபிசிடிஇஎஃப் 2 4 5 அதானே வடக்கு நோக்கி 5 பள்ளிகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ என்பது ஈக்கும் டிக்கும் நடுவில் இருக்கார். அதானே ஏ என்பவர் ஸ்கூலு 5 ஸ்கூல் இருக்காங்க. ஏ என்பவர் எதுக்கு? ஈக்கும் பிக்கும். புரியுதாங்க? ஈக்கும் பிக்கும் இருக்கான்னு சொல்லிட்டாங்களா? அடுத்தது டீன் வலதுபுறம் யார் இருக்கார்? இ உள்ளார். அப்போ டி இங்கே தூக்கி போட்டேன். டிக்கு வலதுபுறம் இ இருக்கார். நெக்ஸ்ட்டு சி மற்றும் டிக்கு 2 முனைகளில் இருந்தால் அப்போ சி இங்கே போட்டாச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஸோ 1 2 3 4 5 போட்டாச்சு. இப்போது சியின் இடது பக்கத்தில் இருப்பவர் யார்? சிக்கு இடதுபுறத்தில் பாம்பே. பி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 21வது கொஸ்டின்ஸை பாருங்கள். ஏபிசிடிஇஎஃப் என்ற 6 நபர்கள் 2 வரிசைகளில் 3 பேர் வீதம் அமர்ந்துள்ளனர். 1 2 3. ஸோ 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி என்பது எஃப்க்கு இடமிருந்து இரண்டாவதாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, டி என்பது எஃப்க்கு இங்கே கொஸ்டின் படிங்க. இ வந்து எந்த முனையிலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முனையிலும் இ இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இ நடுவில் போட்டுவிட்டேன். அடுத்தது டி என்பவர் எஃப்க்கு இடமிருந்து இரண்டாவதாகும். இங்கிலீஷில் பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி இஸ் த செகண்ட் லெஃப்ட் ஆஃப் எஃப். டி இஸ் த அதானே எஃப்போட செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சரி, அடுத்த லைன் வந்துடும். சி என்பது ஈக்கு அருகில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சி என்பவர் ஈக்கு அருகில் என்பவர். சி என்பது டிக்கு எதிரே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே இங்கே பாருங்கள், சி என்பவர் டிக்கு எதிரே குறுக்காகவும். அப்போ இங்கே கண்டிப்பாக என்ன போட்டணும்? டியை போட்டாகணும். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட் லைன் வரேன். டி என்பது எஃப்க்கு இடமிருந்து மூன்றாவதாகும் இரண்டாவதாகும்னு சொல்கிறாங்களா? அப்போ எஃப்பை இங்கே போட்டாகணும். ஆனால் இடமிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதனால் இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் இருந்தான்றத நம்ம இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த சியை வச்சு போட்டு இதை போட்டுடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பி என்பது எஃப்க்கு அருகில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பி என்பது எஃப்க்கு அருகில் அட்ஜசன்ட் சைடில் இருக்கார். முடிஞ்சு போச்சா? அவ்வளோதாங்க. இப்போ இங்கே எது வரணும் அப்படின்னு கேட்டால் ஏ வரணும். இப்போ பிக்கு எதிரே இருப்பவர் யார் அப்படின்னா, பிக்கு எதிரே இருக்கிறது யார்? சிஇ தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 22வது கொஸ்டின்ஸ். 5 பெண்கள் எம்என்ஓபிக்யூ ஒரு வரிசையில் நிற்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 2 3 4 5. ஓகேவா? பி என்பது கியூவின் வலதுபுறம் உள்ளார். நல்லா கவனிக்கணும். பி என்பவர் கியூவின் இங்கே பாருங்கள், இங்கே கியூன்னு போடணும், இங்கே பின்னு போடணும். பி என்பது கியூவின் வலதுபுறம். பி கியூவோட வலதுபுறம் இருக்கிறா. நெக்ஸ்ட்டு என் என்பவர் கியூவின் இடதுபுறம் உள்ளார். அப்போ என்னத்துக்கு இங்கே போட்டேன். என் என்பது கியூவுக்கு கியூ தானே. ஸோ இடதுபுறம் இருக்கார். ஆனால் எம்மின் வலதுபுறம் உள்ளார். அப்போது எம்மை இங்கே போட்டேன். பாருங்கள், என் என்பவர் கியூவுக்கு இடதுபுறமும் எம்மின் வலதுபுறம் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பி என்பது ஓவின் இடதுபுறத்தில் உள்ளார். பி என்பது ஓவோட இடதுபுறத்தில் இருக்கார். அப்போ 1 2 3 போட்டாச்சா? அப்போ பாருங்கள், எம் வரும், என் வரும், கியூ பி ஓ. இப்போ என்ன கேட்குறேன்னா, வலதுபுற கடைசியில் இருப்பவர் யார்? இது வலதுபுற கடைசியில் அப்படியே போனீங்கன்னா ஓ தான் இருக்கார். ஓகேவா? அப்போ 22வதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 23வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், 5 நபர்கள் ஒரு வரிசையில் நிற்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், கடைசி முனையில் இருக்கும் 2 பேரில் ஒருவர் பேராசிரியர், மற்றொரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி முனையில் இருக்கும் 2 பேர்களில் இப்போ கடைசி முனையில் இருக்கும் 2 பேர்களில் ஒருவர். அப்போ இங்கே பேராசிரியர் வரலாம் அல்லது
தொழிலதிபர் அப்படின்னு வரலாம், இங்கே பேராசிரியர் வரலாம், அல்லது தொழிலதிபர். ஸோ இது மாறி மாறி என்ன ஒன்றா வரலாங்க. ஓகேவா? அடுத்தது மற்றொரு கடைசி இருக்கும் ஒருத்தர் பேராசிரியர், ஒரு தொழிலதிபர் சொல்லிட்டாங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு மாணவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்காரு, வலதுபுறத்தில் வழக்கறிஞர் இருக்காரு. இங்கே பாருங்கள், இங்கே மாணவர், இங்கே வழக்கறிஞர் இருக்காங்க. வலதுபுறத்தில் ஒரு மாணவர் வலதுபுறத்தில் வழக்கறிஞர் இருக்கிறார். சரி, தொழிலதிபரின் இடதுபுறத்தில் ஒரு ஆசிரியர் இருக்காரு. தொழிலதிபர் இங்கே வந்துட்டாங்கன்னா இதுக்கு இடதுபுறத்தில் ஆசிரியர் போட முடியாது இல்லையா? அப்போ இங்கே தொழிலதிபர் வரக்கூடாது, இங்கே பேராசிரியர் வரக்கூடாது. இப்போ சொல்லுங்கள், தொழிலதிபருடைய இடதுபுறத்தில் யார் இருக்காரு? ஆசிரியர் இருக்காரு. இப்போ மாணவன் இங்கே யார்? வழக்கறிஞர். அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாணவன் வழக்கறிஞர் அப்படின்னு போட்டேன். புரிஞ்சு போச்சா? அவ்வளோதான். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, இடமிருந்து எண்ணும்போது வழக்கறிஞர் எந்த இடத்துல இருக்கிறாரு? 1 2 3வது இடத்துல இருக்காரு. அதானே? ஸோ 23வதுக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 24வது கொஸ்டின்ஸ். DFGHIM ஆகியோர் ஒரு வரிசையாக அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? எத்தனை? 1 2 3 4 5 6. இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ மற்றும் ஜே ஆகியோர் மையத்திலும். இங்கே ஐ ஜே, அல்லது இங்கே ஜே இங்கே ஐ. யாருக்கு அப்புறம் யார் இருக்கா அதெல்லாம் சொல்லலை இல்லையா? அதனால் இவர் இங்கே வரலாம், ஆனால் 2 பேரும் மையத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எஃப்டி ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும். ஸோ எஃப்டி இதை தெளிவாக சொல்கிறாங்க. எஃப்டி ஆகியோர் முதலிடத்திலும் இறுதியாக அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் இருக்காரு. டியின் இடதுபுறம், அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரும்? டி வராது இல்லையா? அப்போ தான் இங்கே எஃப் போட்டேன், இங்கே டியை போட்டேன். இப்போ ஜி அப்படின்னு போட்டேன். ஓகேவா? டியின் இடதுபுறத்தில் இருக்காரு. அப்படியானால் எஃப்பின் வலதுபுறம் இருப்பவர் யார் அப்படின்னா, சரி இங்கே யார் அடுத்து முடிஞ்சு போய் ஒருத்தர் விட்டு போயிருக்கும் பாருங்கள். இங்கே யார் விட்டு போயிருக்கா பாருங்கள் இங்கே. ஸோ டி வரல இல்லையா? டி போட்டாச்சு, எஃப் போட்டாச்சு, ஜி போட்டாச்சு, ஹெச் வரணும். அவ்வளோதாங்க. இப்போ நடுவில் 2 பேர் யார் ஒன்றா இருக்கலாம். ஆனால் கேள்வி என்னென்னா எஃப்போட வலதுபுறத்தில் இப்போ யார்? ஹெச். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 25வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின். ஸோ டிஇஎஃப் பிக்யூஆர் ஆகியோர் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர். எத்தனை பேர்? 2 4 6 பேர். 1 2 3 4 5 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர் மட்டுமே பிக்கு வலதுபுறமாக அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆர் மட்டுமே பிக்கு வலதுபுறம். அப்போது வேறு யாரும் பிக்கு வலதுபுறம் வரக்கூடாதுன்னா ஆர் இங்கே போட்டாகணும், பி இங்கே போட்டாகணும். இது புரியுதாங்க? இங்கே பி வரும். அதானே? இங்கே பி வரும், இங்கே ஆர் வரும். பாருங்கள், ஆர் என்பவர் பிக்கு வலதுபுறம். இவர் மட்டும் தான் வலதுபுறத்தில் இருக்கார், வேறு யாருமே இல்லைன்னா அப்போ இங்கே போட்டாச்சு. புரிஞ்சு போச்சா? அடுத்தது பிக்கும் கியூக்கும் இடையில் ஒருவர் அமர்ந்துள்ளார். பி கியூக்கு இடையில் யார் இருக்கார்? ஒருத்தர் இருக்கார். நெக்ஸ்ட்டு இ என்பவர் கியூக்கு அருகில் இல்லை. இ என்பவர் கியூக்கு அருகில் இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே யார் போட்டாகணும்? ஈயை போட்டாகணும். ஏன்னா கியூக்கு அருகில் இங்கேயும் கிடையாது, இங்கேயும் போடக்கூடாது. கியூக்கு அருகில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நெக்ஸ்ட்டு இப்போ ஈக்கும் டிக்கும் இடையில் உள்ளவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், இப்போ அடுத்து யார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைனாக வரோம் பாருங்கள். ஆர் என்பவர் பிக்கு வலதுபுறம் இருக்காரா? ஆர் என்பது பிக்கு வலதுபுறம் இருக்கார். நெக்ஸ்ட்டு பிக்கும் கியூக்கும் இடையில் ஒருவர் இருக்கார். பிக்கும் கியூக்கும் இடையில் ஒருவர் இருக்கார். எஃப்பின் இடதுபுறத்தில் ஒருவர் மட்டுமே. எஃப்க்கு இடதுபுறத்தில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். இங்கே லைனை கவனிங்க. எஃப்க்கு இடதுபுறத்தில், அப்போ எஃப் இங்கே போட்டால் தான் இடதுபுறத்தில் ஒருத்தர் மட்டும் தான் இருக்குது. அதே எஃப் இங்கே போட்டோம்னா இடதுபுறத்தில் 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எஃப்க்கு இடதுபுறத்தில் ஒருவர் மட்டும் தான் அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. இப்போ எது விட்டு போயிருக்கு பாருங்கள்? பி விட்டு போயிருக்கா? எது இல்லை, பி. டி வரணுமா? டி வரணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இப்போ ஈக்கும் டிக்கும் இடையில் எத்தனை பேர்? ஈக்கும் டிக்கும் இடையில் இந்த 2 பேர் தான் இருக்காங்க. யார்? எஃப்பும் கியூவும். அப்போது ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.